நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா, கோவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது எல்லா சாப்பாட்டுக்கும், தயிர் சாப்பாடு, குழம்பு சாதம், எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கோவக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். குக்கிங் ஆயில் நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன். இதுக்கு கொஞ்சம் கடைசியாக நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். அது ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி. இது வந்து இந்த உப்பு, காரம், புளிப்பெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த புளி சேர்த்துறோம். புளி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த கோவக்காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கோவக்காய் பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு நீள சைஸில் கூட போட்டுக்கலாம். ஒரு கோவக்காய் நீளமாக 4 பீஸ் 5 பீஸாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அது சேர்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு வாசம் போனதும் நம்ம கொஞ்சம் இந்த காய் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோவக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே இதில் நல்லா கலந்துட்டாச்சு கூட. இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து தண்ணி, இது வேகிறதுக்கு சும்மா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா இது ஃப்ரை தான் பண்ணுறோம், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேகணும். வேகாமல் செஞ்சால் நல்லா இருக்காது. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம அதை எல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பத்தலைன்னா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துருக்குது. உப்பு சேர்த்து இந்த காய் வேகிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். இடைக்கு நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வேகட்டும், 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இடைக்கு கலந்து விட்டுட்டே இருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மிளகாத்தூள் போடணும். நான் 1 ஸ்பூன் எடுத்தேன் இல்லையா, காரத்துக்கு மிளகாத்தூள் போடணும். அப்புறம் புளி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளி தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை, வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு பத்தலை. நான் ஒரு அரை ஸ்பூனில் சேர்த்துருந்தேன், பத்தலை. இப்போ இன்னொரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்து பாருங்கள். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுலாம்.
எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. கோவக்காய் வந்து ரொம்ப குழையக்கூடாது. ஒரு 70% 75% வந்தால் போதும். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு நிமிஷம் வேக போட்டுடலாம். நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் கடைசியில் ஊற்றுறோம் இல்லையா, தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து குக்கிங் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் கூட செய்யலாம். பாருங்கள், இப்போ இந்த எண்ணெயில் இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. பாருங்கள், கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. புளி, காரம், அந்த சிறு இனிப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.